புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்திய விமானப்படை இந்த தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ளது பாலகோட். இங்குள்ள பயங்கரவாத முகாம்களில் 500க்கும் மேற்பட்டோருக்கு பயிற்சி வழங்கப்படுவதாக இந்திய உளவுத்துறைக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி தகவல் கிடைத்தது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க காத்திருந்த இந்தியா பாலகோட்டில் ஜம்மின் மிகப்பெரிய பயிற்சி முகாம் மீது இன்று அதிகாலை 3:45 மணி முதல் 3:53 மணி வரை இந்திய போர் விமானங்கள் மூலமாக குண்டுமழை பொழிந்தது. அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தில் 3:48 மணி முதல் 3:55 மணி வரையும், சக்கோத்தியில் 3:58 மணி முதல் 4:04 மணி வரையிலும் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்குள் இந்திய விமானப்படை நடத்திய முதல் தாக்குதல் இது. கார்கில் போரில் வெற்றிகரமாக செயல்பட்ட பிரான்சின் மிராஜ் 2000 ரகத்தைச் சேர்ந்த 12 விமானங்கள் மேற்கு விமானப்படை பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து புறப்பட்டு 19 நிமிடங்களில் 1000 கிலோ லேசர் குண்டுகளை வீசிவிட்டு சிறு சிராய்ப்பின்றி திரும்பியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதற்கு நேத்ரா மற்றும் ஹிரான் ஆகிய ஆளில்லா விமானங்கள் பாகிஸ்தான் ரேடார்கள் மற்றும் போர் விமான நடமாட்டத்தை கண்காணித்து தகவல் கொடுத்தது. பின்னர் தாக்குதல் தொடர்பான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் மத்திய அரசு வெளியிட்டது. இந்த தாக்குதலில் 350 பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாகவும் நூற்றுக்கணக்கான AK ரக துப்பாக்கிகளும் வெடிபொருட்களும் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலில் ஜெய்ஷே முகமது தலைவர் மசூத் அசாரின் மைத்துனரும் காந்தகார் விமான கடத்தலில் தொடர்புடையவருமான யூசுப் அசார் உள்ளிட்ட 25 கமாண்டர்கள் உயிரிழந்ததாகவும் நீச்சல் குளங்கள் ஓய்விடங்கள் அழிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஜெய்ஷே முகமதுவைச் சேர்ந்த முப்தி அசார் கான், இப்ராஹிம் அசார் ஆகியோரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. In the face of imminent danger, a preemptive strike became absolutely necessary. In an intelligence-led operation in the early hours of today, India struck the biggest training camp of the Jaish-e-Mohammed in Balakot. In this operation, a very large number of Jaish-e-Mohammed terrorists, trainers, senior commanders and groups of jihadis who were being trained for Fidaiin action were eliminated. This facility at Balakot was headed by Maulana Yusuf Azhar, alias Ustad Ghori, the brother-in-law of Masood Azhar, chief of the JEM. காலை 10 மணி அளவில் தாக்குதல் குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியிடம் விளக்கினார். பின்னர் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவையின் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தாக்குதல் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் பறந்து வந்த பாகிஸ்தான் நாட்டின் ஆளில்லா உளவு விமானம் ஸ்பைடர் ட்ரோன் மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. சர்வதேச எல்லைக்கு அருகாமையில் நங்காடாத் கிராமத்தின் அருகே இன்று காலையில் இந்த ஆளில்லா விமானம் விழுந்தது. எல்லை தாண்டி வந்ததால் இந்திய ராணுவம் அதனை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என்று தெரிகிறது. விழுந்து நொறுங்கிய ஆளில்லா விமானத்தின் பாகங்களை ராணுவ அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பயங்கரவாத முகாம்களை தாக்கி இழுத்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு தலை வணங்குகிறேன் என்றும் எதற்காகவும் யாருக்காகவும் இந்தியா அடிபணியாது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தானில் உள்ள சுருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நாட்டுக்கு எதிரான செயலை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்றார். பயங்கரவாத முகாம்களை தாக்கி இழுத்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு தலை வழங்குவதாக கூறிய பிரதமர் இந்தியா பாதுகாப்பானவர்களின் கைகளில் உள்ளது என்பதை உணர வைப்பேன் என்றும் இந்தியாவை அச்சுறுத்தும் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். देश से बढ़कर कुछ नहीं होता। देश की सेवा करने वालों को, देश के निर्माण में लगे हर व्यक्ति को आज के इस महत्वपूर्ण दिवस पर फिर एक बार ये प्रधान सेवक नमन करता है।
தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்து சாதனை படைத்துள்ள மிராஜ் 2000 வகை போர் விமானங்கள் 1999 ஆண்டில் நடைபெற்ற கார்கில் போரில் முக்கிய பங்காற்றியுள்ளன. மிராஜ் 2000 வகை விமானங்களின் சிறப்புகளை தற்பொழுது பார்க்கலாம். ஒற்றை என்ஜின் கொண்ட 4ஆம் தலைமுறை போர் விமானமான மிராஜ் 2000ஐ ரஃபேல் போர் விமானத்தை தயாரிக்கும் பிரான்சின் தசாத் நிறுவனம் வடிவமைத்துள்ளது. அமெரிக்காவிடமிருந்து F-16 வகை விமானங்களை பாகிஸ்தான் வாங்கியதை தொடர்ந்து மிராஜ் 2000 வகை விமானங்களுக்கு 1982ஆம் ஆண்டில் இந்தியா ஆர்டர் கொடுத்தது. அப்பொழுது 36 விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்தது. 1999ஆம் ஆண்டில் நடைபெற்ற கார்கில் போரில் மிராஜ் 2000 விமானங்கள் சிறப்பாக செயல்பட்டது. அப்பொழுது 514 முறை பறந்து சென்று 55,000 கிலோ அளவுக்கு குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி எதிரி படையினரின் பதுங்கு குழிகளை அழித்தன. கார்கில் போரில் அற்புதமாக செயல்பட்டதை தொடர்ந்து மிராஜ் வகையை சேர்ந்த மேலும் 10 விமானங்களை வாங்க 2004ஆம் ஆண்டில் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது. மேலும் 2011ஆம் ஆண்டில் மேம்படுத்தப்பட்ட மிராஜ் 5MK வகையைச் சேர்ந்த விமானங்களுக்கும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மிராஜ் போர் விமானங்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் பெற்றவை. பழமையான மற்றும் நவீன வகை ஆயுதங்களை இலக்குகளை நோக்கி வீசும். இது இந்தியாவின் மற்ற போர் விமானங்களை விட இலகுரகமானது. இந்தியாவின் அதிநவீன போர் விமானமான சுகோய் Su-30 MKI-ஐ விட அதிநவீனமானது. அதிகபட்சமாக மணிக்கு 2336 கிலோமீட்டர் வேகத்திலும் குறைந்தபட்சம் 2120 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லும். இது வானில் இருந்து வானில் உள்ள இலக்கை நோக்கியும் வானில் இருந்து நிலத்தில் உள்ள இலக்கை நோக்கியும் ஏவுகணைகளை செலுத்தும் திறன் பெற்றது. லேசர் அடிப்படையிலான குண்டுகளையும் சுமந்து செல்லும். இவ்வளவு சிறப்பம்சங்களை பெற்றிருப்பதாலேயே பாகிஸ்தானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவதற்காக மிராஜ் 2000 வகை விமானத்தை இந்திய விமானப்படை தேர்வு செய்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டிருப்பதை அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றிருக்கின்றனர். பயங்கரவாதிகளை வேரோடு அழிக்க வேண்டும் என புல்வாமா தாக்குதலில் வீரமரணமடைந்த சிவச்சந்திரன் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோரின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய ராணுவத்தின் பதிலடிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்திய விமானப்படை பைலட்களுக்கு சல்யூட் என தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அற்புதமான வீரர்கள் இந்திய விமானப்படை வீரர்கள் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி புகழாரம் சூட்டியுள்ளார். நம்மை பெருமையடைய வைத்த விமானப்படை வீரர்களுக்கு சல்யூட் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்தியனாக பெருமைப்படுவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் பாராட்டியுள்ளனர். தமிழக மக்கள் சார்பில் விமானப்படைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் மோடியின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டால் வெற்றிகரமான விமானப்படை தாக்குதல் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படை விமானிகளின் தனிச்சிறப்பு வாய்ந்த செயல் பெருமை அளிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத முகாம்களை அழித்த வீரர்களால் நாட்டிற்கு பெருமை என்றும் இந்திய விமானப்படைக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பாராட்டியுள்ளார். அதே சமயம் இரு நாடுகளுக்கிடையே போர் வந்துவிடக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும், இதனை பாஜக அரசியலாக்கக்கூடாது என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனும் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே பயங்கரவாதிகளை வேரோடு அழிக்க வேண்டுமென புல்வாமா தாக்குதலில் கணவரை பறிகொடுத்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காந்திமதி வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடியோட அழிச்சாகணும். இன்னைக்கு 200 பேர் செத்ததுனால எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. இன்னும் இருக்க அந்த நாட்டே சுத்தமா பாகிஸ்தான் தீவிரவாதிகளே இல்லாத வழியா ஆக்கணும். இதேபோல் பயங்கரவாதிகள் மீதான இந்த தாக்குதலை புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சுப்பிரமணியனின் குடும்பத்தினரும் வரவேற்றுள்ளனர். இப்போ அவங்க பதிலடி கொடுக்கறது சந்தோஷமா இருக்கு. அதுக்கு சிஆர்பிஎஃப் கிடைத்த பரிசு இது அப்புறம் அவங்க இந்திய ராணுவ விமானப்படைக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த தாக்குதலை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன், நடிகர் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார், அபிஷேக் பச்சன், ராஜமௌலி, கார்த்திக் சுப்பராஜ், நடிகை சமந்தா உள்ளிட்டோரும் வரவேற்று பாராட்டியுள்ளனர். கிரிக்கெட் ஜாம்பவான்கள் வீரேந்திர சேவாக், கௌதம் கம்பீர் உள்ளிட்டோரும் இந்தியாவின் பதிலடி தாக்குதலுக்கு வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2 என்ற ஹேஷ்டாகில் இந்திய விமானப்படைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்திய விமானப்படையின் எல்லை தாண்டி அத்துமீறலுக்கு தக்க தருணத்தில் தக்க பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஒசாமா பின் லேடனை அமெரிக்கா கொன்றது போல் பாகிஸ்தானுக்குள் 80 கிலோமீட்டர் ஊடுருவி
புல்வாமாவில் இந்திய விமானப்படை இன்று நடத்திய தாக்குதலை ஜீரணிக்க முடியாத பாகிஸ்தான் அதை மறுப்பதும் பின்னர் ஒப்புக்கொள்வதுமாக இருந்தது. சமயோஜிதமாக நடப்பதாக கருதி முதலில் மறுத்த பாகிஸ்தான் இந்தியா வெளியிட்ட வீடியோ ஆதாரங்களுக்கு பிறகு ஒரு வழியாக உண்மையை ஒப்புக்கொள்ள நேரிட்டது. காலை 7 மணிக்கு ட்வீட் செய்த ராணுவ செய்தி தொடர்பாளர் அசிஃப் கபூர் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் விமானங்கள் விரட்டியதாக பதிவிட்டிருந்தார். அவருடைய ட்வீட்டுக்கு பிறகே தாக்குதல் நடத்தப்பட்டது வெளியுலகுக்கு தெரிய வந்தது. பின்னர் பேட்டியளித்த பாகிஸ்தான் வெளியுறவு செயலர் குரேசி இந்தியாவின் அத்துமீறலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு உரிமை உள்ளது என்றார். நாங்கள் பயந்ததைப் போல் இந்தியா தற்போது செய்துவிட்டது என்ற உண்மையை அவர் ஒப்புக்கொண்டார். பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான தேசிய பாதுகாப்பு கமிட்டியின் அவசர கூட்டத்தில் பாலக்கோட் பகுதியில் தீவிரவாத முகாம் இருந்ததாக கூறும் இந்தியாவின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் தேர்தல் ஆதாயம் தேடும் நோக்கில் பிராந்தியத்தின் அமைதியை குலைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆதாயம் தேடும் நோக்கில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளதாகவும் இந்திய விமானங்கள் தாக்குதல் நடத்திய இடத்தில் சர்வதேச ஊடகங்களை அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு குழு கூறியுள்ளது. இவ்வாறு முன்னுக்கு பின் முரணாக பேசும் பாகிஸ்தான் அரசு நாளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளது. இதனிடையே இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நடவடிக்கையை நிறுத்திக் கொண்டு எல்லைப்பகுதியில் அமைதி நிலவ ஒத்துழைக்க வேண்டும் என சீனா தெரிவித்துள்ளது. மீண்டும் நல்லுறவு ஏற்படவும் இணக்கமான சூழல் நிலவவும் அனைவரும் ஒத்துழைப்பு அளிப்பது அவசியமானது என குறிப்பிட்டுள்ள சீனா இதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஆஸ்திரேலியாவும் எல்லைப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளன. பாலக்கோட் விமான தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் நாளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் போர் சூழல் நிலவுவதால் நாடாளுமன்றம் விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய நிலை இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அலி முகமது கான் கூறியுள்ளார். இதனிடையே இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முயற்சியாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கானாசாக், ரஜௌரி, ஆக்னூர், நாவ்ஷரா, கிருஷ்ணா காட்டி மற்றும் பூஞ்ச் மாவட்டத்திலும் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த யூசப் அசாரின் பின்னணி குறித்து இப்பொழுது பார்க்கலாம். புல்வாமா உள்ளிட்ட பல தாக்குதல்களை நடத்திய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் மைத்துனர் யூசப் அசார். பாகிஸ்தானில் கராச்சியைச் சேர்ந்த யூசப் மீது விமான கடத்தல், கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் 1999 இந்திய விமானத்தை கடத்தியவர் யூசப் அசார். விமான பயணிகளை விடுவிக்க அவரது உறவினரும் ஜெய்ஷ் இ முகமது தலைவருமான மசூத் அசார் விடுவிக்கப்பட்டார். அவரை 20 ஆண்டுகளாக தேடி வந்த நிலையில் இன்று விமானப்படையின் லேசர் குண்டுக்கு அவர் இரையாகியுள்ளார். திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது அந்த கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கூட்டணி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பணியாற்றும். மகத்தான வெற்றியை பெறுவதற்கு கடுமையாக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாடுபடுவோம். தொடர்ந்து மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பதற்காக டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதே சமயம் தேமுதிகவுடன் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக அதிமுக கூறியுள்ளது. தேமுதிகவை மையமாக வைத்து நடக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் தற்போதைய நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் தங்கள் தலைமையில் இடம்பெறும் கட்சிகள் எவை என்பதை ஏறக்குறைய உறுதி செய்துவிட்ட நிலையில் தேமுதிக எந்த பக்கமும் சாயாமல் மதில் மேல் பூனையாக உள்ளது. அதிமுகவுடன் அந்த கட்சி நேரடியாக கூட்டணிக்காக பேசி வரும் நிலையில் கௌரவமான அளவில் தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடனேயே கூட்டணி என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதை யூகிக்க முடிகிறது. இதை அறிந்த திமுக தேமுதிகவிற்கு தங்கள் கூட்டணியில் 4 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் திமுக 2 தொகுதிகளும் காங்கிரஸ் 2 தொகுதிகளும் ஒதுக்க பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. 10 தொகுதிகளில் 2 தொகுதிகளை காங்கிரஸ் விட்டுக் கொடுப்பது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக்குடன் ப. சிதம்பரம், கே.சி. வேணுகோபால், கே.எஸ். அழகிரி ஆகியோர் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, தேமுதிகவினருக்கு அங்கீகாரம் கொடுத்ததே தாங்கள்தான் என்றும் சின்ன பையனை வைத்து அதிமுகவை சீண்ட வேண்டாம் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எச்சரித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முதலமைச்சர் சொன்னதால் தான் தாங்கள் அமைதி காப்பதாகவும் கூறினார். எல்லா கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுத்ததும் நாங்க தான், தேமுதிகவுக்கு அங்கீகாரம் கொடுத்ததும் நாங்க தான். எதிர்க்கட்சி தலைவர் விஜய் ஏப்பா எங்களை சீண்டாதீங்க, நாங்கெல்லாம் உங்களை பாக்குறோம்னா சும்மா உங்ககிட்ட பெரிய வங்கி இருக்குன்னா கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். சும்மா எங்கிட்ட சின்ன பிள்ளை விட்டு எல்லாம் பேச விட்டுன்னா அப்புறம் நாங்க ரொம்ப பேசுவோம். எங்க சிஎம் எங்களை பேசக்கூடாது. கூட்டணி 5 தேதிக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். வேடிக்கைய எது வருது எது போகுதுன்னு பாத்துக்கிறோம். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் இந்த பேச்சால் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் சிக்கல் எழலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது அவரது சொந்த கருத்து என்று கூறி பிரச்சனைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இதுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அதை அதாவது ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அது அவருடைய ஒரு எமோஷன்ல அவருடைய கருத்தாக இருக்கலாம். இப்போ நான் கூட நேற்று ஒரு 10 சொன்னாரு, அவர் தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறாங்க. கட்சியுடைய கருத்து அது கிடையாது. கட்சியை பொறுத்தவரை அது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. இதுதான் உண்மை. எனவே நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. தேமுதிகவுடன் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தேமுதிக கட்சி தொடங்கியது முதலே திமுகவிலிருந்து சற்று விலகியே இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதலே தேர்தலுக்கு தேர்தல் தேமுதிகவை தன்வசம் இழுக்க திமுக முயன்று வருகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த், பிரேமலதா ஆகியோரின் திருமணமே மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில்தான் நடந்தது. அப்படி ஒரு பிணைப்பில் இருந்த கருணாநிதியையும் விஜயகாந்தையும் பிரித்தது சென்னை கோயம்பேட்டில் இருக்கும் இந்த பிரம்மாண்ட மேம்பாலம்தான். 2005ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கிய தேமுதிக அடுத்த ஓராண்டிலேயே சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கோயம்பேடு பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்காக விஜயகாந்தின் திருமண மண்டபத்தின் பாதி பகுதியை இடித்து தள்ளியது. இதனால் திமுக மீது கோபம் கொண்டார் விஜயகாந்த். அந்த கோபம்தான் 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் விஜயகாந்தை கூட்டணி வைக்க காரணமானது. அக்கட்சியுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் நேரடியாகவே மோதல் ஏற்பட கூட்டணியை முறித்துக் கொண்டார் விஜயகாந்த். அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதல் திமுக மீதான விஜயகாந்தின் கோபத்தை சற்று குறைத்தது. பின்னர் 2014 மற்றும் 2016 தேர்தல்களில் தேமுதிகவை தன் பக்கம் இழுக்க திமுக காய்களை நகர்த்தியது. பழம் கனிந்து வருகிறது, பாலில் விழும் என்று காத்திருக்கிறேன் என அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை குறித்து தெரிவித்திருந்தார். ஆனால் வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கைகோர்த்து உருவாக்கிய மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து 104 தொகுதிகளை ஒதுக்கியது. ஆனால் விஜயகாந்த் உட்பட 104 தேமுதிக வேட்பாளர்களும் படுதோல்வி அடைந்தனர்.
கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் தற்போது திமுகவின் பக்கம் நிற்கின்றன. தேமுதிகவையும் தங்கள் பக்கம் இழுக்க புதிய முயற்சிகளில் திமுக ஈடுபட்டுள்ளது. அதிமுகவுடனான தேமுதிகவின் பேச்சுவார்த்தை இழுபறியாக சென்று கொண்டிருந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினே நேரடியாக விஜயகாந்தை சந்தித்தது திருப்பு முனையாக அமைந்தது. 4 தொகுதிகள், விரும்பிய தொகுதிகள், எம்பி சீட் இவையெல்லாம் கடந்து விஜயகாந்தின் மகனின் எதிர்காலத்திற்கு உதவும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. தன் வசம் உள்ள திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மூலமாக விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியனை முன்னணி நடிகர்களின் உதவியுடன் திரைத்துறையில் பிரபலமாக்கவும் துணை நிற்பதாக திமுக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுகவை களமிறங்க திட்டமிட்டுள்ளதால் இந்த கூட்டணியை விரும்பும் புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளை கைவிட அந்த கட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாஜகவுக்கு 5, பாமகவுக்கு 7, என்ஆர் காங்கிரசுக்கு 1 என மொத்தம் 13 தொகுதிகளை ஒதுக்கிய அதிமுக எஞ்சிய 27 தொகுதிகளை தன்வசம் வைத்துள்ளது. தேமுதிக வந்தால் அந்த கட்சிக்கு 3 அல்லது 4 தொகுதிகள் ஒதுக்கலாம் என்று கூறப்படுகிறது. மற்ற தொகுதிகளில் அதிமுகவே நேரடியாக களமிறங்குவதில் திட்டவட்டமாக உள்ளது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பும் புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளை அதிமுக கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது தங்களுடன் தொடர்பில் இருந்த கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர் ஆகிய மூவருக்கும் சேர்த்தே 8 தொகுதிகளை பாஜக கேட்டதாக கூறப்பட்டது. அவர்களை பாஜக சார்பில் போட்டியிட வைப்பதுதான் பாஜகவின் திட்டம் என்றும் தகவல் வெளியானது. ஆனால் அதற்கு அதிமுக மறுக்கவே பாஜகவின் முயற்சி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியை புறக்கணித்துவிட்டு அதிமுக கூட்டணி அமைத்தால் அதற்கு பெரிய விலை கொடுக்க நேரிடும் என கிருஷ்ணசாமி எச்சரித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நீண்ட நாள் தோழமைக்கு மதிப்பளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமகவுடைய ஆதரவு ஒரு 8 தொகுதிகளில் அவங்களுக்கு தேவைப்படும் நம்புறாங்க. நீங்க 12 சட்டமன்ற தொகுதிகளில் வலிமையோட இருக்கதா சொல்றீங்க. உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேண்டாமா? அப்ப பாமகவோட நீங்க பாமக வந்தா போதும், தேமுதிக வந்தா எங்களுக்கு போதும், புதிய தமிழகம் தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்களா? தேவையில்லைன்னு நினைச்சாங்க அப்படின்னா they have to take a costly risk. அதுக்கு அதிகமான அவர்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் நான் நம்புறேன். விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் டெஃபினட்டா. அதாவது தேவேந்திர வேளாளர்களையோ புதிய தமிழகத்தையோ புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு அவர் முடிவெடுத்தால் இட் will be a costly mistake. இதேபோல் இன்றைக்கும் பிரதமர் மோடியையும் பாஜகவையும் பிடிக்கும் என கூறியுள்ள இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் தற்போதும் பாஜக தனித்து நின்றால் ஆதரவு அளிப்போம் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் தீண்டத்தகாத கட்சியான பாமக சேர்ந்திருப்பதால் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என அவர் தெரிவித்தார். ஒரு 2 குறைகள் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே சேர்ந்ததுனாலேயே எங்களுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பாமக இருக்கிற திசையில் நாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீண்டத்தகாத கட்சி என்னுடைய பார்வையில். அதே சமயம் ஒத்த கருத்துடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஓரிரு நாட்களில் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் பாரிவேந்தர் கூறினார். எங்கள் கொள்கைக்கு சரியாக ஒத்துப்போகிற ஒரு கட்சி மக்கள் நீதி மய்யம் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு சந்திப்பு நிகழ்ந்து விட்டிருக்கிறது. அடுத்த சந்திப்பு விரைவில் நடக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம். பாஜக மேலிட தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்த இந்த மூவரும் இந்த தேர்தலில் பாஜகவையே நம்பியிருந்த நிலையில் அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. சர்வதேச அரங்கில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் சந்திக்கும் உச்சி மாநாடு வியட்நாமில் நாளை நடைபெறவுள்ளது. அறிக்கை போர் நடத்திக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் அணு ஆயுத குறைப்பு குறித்து சிங்கப்பூரில் கடந்த மே மாதம் சந்தித்து பேசினர். அவர்களின் 2வது சந்திப்பு வியட்நாமின் ஹனோய் நகரில் நடைபெறவுள்ளது. இதற்காக 65 மணி நேரம் ரயிலில் பயணித்து வியட்நாமின் டோங் டாங் ரயில் நிலையம் வந்தடைந்தார் கிம் ஜாங் உன். அவரை வியட்நாமின் உயரதிகாரிகள் வரவேற்றனர். பள்ளி மாணவ மாணவிகளும் கொடியசைத்து வரவேற்பளித்தனர். பின்னர் கார் மூலம் ஹனோய் சென்றடைந்தார்.
உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் தங்கள் நாட்டில் சந்திப்பு நடத்துவது பெருமை அளிப்பதாக வியட்நாம் மக்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் வடகொரியா ஆகிய இரு நாடுகளும் புதிய வரலாற்றை படைக்க வியட்நாம் சிறந்த இடமாக இருக்கும் என்று நம்புவதாக ஹனோய் நகர மக்கள் தெரிவிக்கின்றனர். வியட்நாம் தன் ராஜதந்திர ஆற்றல்களை காண்பிக்கவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் ஆர்வமாக உள்ள இந்த நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க வடகொரிய உச்சி மாநாடு அங்கு நடைபெறுகிறது. மேலும் 1986 ஆண்டு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களால் ஆசியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக வியட்நாம் உருவாகியுள்ளது. 2017 ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு வியட்நாமில் நடந்தபொழுது அங்கு சென்ற ட்ரம்ப் வியட்நாமை சிறப்பான இடமாக உணர்த்துவதாக கூறினார். ட்ரம்ப் மிகவும் விரும்பும் நாடாகவும் கிம்மின் நட்பு நாடாகவும் வியட்நாம் இருப்பதால் இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பு இங்கு நடைபெறுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று இரவுக்குள் வியட்நாம் வருகை தரவுள்ள நிலையில் செயலாளர் மைக் பாம்பியோ ஹனோய் வந்தடைந்தார். ஆர்ஜே பாலாஜி எழுதி நடித்துள்ள எல்கேஜி திரைப்படம் கடந்த வார பாக்ஸ் ஆபீஸ் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. அடுத்தடுத்த இடங்களை பிடித்திருக்கும் படங்கள் என்ன என்பது குறித்த ஒரு தொகுப்பு இதோ. பிரபல நகைச்சுவை நடிகர் ஆர்ஜே பாலாஜி நாயகனாக நடித்திருக்கும் எல்கேஜி திரைப்படம் கடந்த வார பாக்ஸ் ஆபீஸ் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. சமகால அரசியல் நடப்புகளை கலகலப்பான திரைக்கதையின் மூலம் சொல்லியிருப்பதால் இப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் 4 நாட்களில் 11 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ள இப்படம் இதன் மூலம் பேட்ட விஸ்வாசம் படங்களுக்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டில் அதிக ஓபனிங் பெற்ற படமாக உருவெடுத்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் தமன்னா நடிப்பில் வெளியான கண்ணே கலைமானி திரைப்படம் இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. குடும்ப உறவை மையப்படுத்தி உருவாகியுள்ள இப்படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனத்தையே பெற்றுள்ளது. இதன் விளைவாக பாக்ஸ் ஆபீஸிலும் இப்படம் குறைவாகவே வசூல் செய்தது. சந்தானம் நடிப்பில் வெளியான தில்லுக்கு துட்டு 2ஆம் பாகம் தொடர்ந்து வசூலில் அசத்தி வருகிறது. 3ஆம் வார முடிவில் இப்படம் தமிழக அளவில் 20 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தானத்திற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. கடந்த வாரம் முதலிடத்தில் இருந்த கார்த்தியின் தேவ் திரைப்படம் மோசமான விமர்சனத்தால் இந்த வாரம் 4வது இடத்திற்கு சரிந்துள்ளது. 40 கோடி ரூபாய் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இப்படம் இதுநாள் வரை 15 கோடிக்கும் குறைவாகவே வசூல் செய்துள்ளது. இதன் மூலம் கார்த்தியின் கரியரில் மிகப்பெரிய தோல்வி படமாக தேவ் உருவெடுத்துள்ளது. பொங்கலுக்கு வெளியான அஜித்தின் விஸ்வாசம் திரைப்படம் தற்போதும் தமிழக அளவில் 110 திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது வரை 130 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ள இப்படம் இதன் மூலம் தமிழகத்தில் அதிக வசூல் செய்த படம் என்னும் பிரம்மாண்ட சாதனையை நிகழ்த்தியுள்ளது.